சன்ஃபார்மா ஒரு பெரிய பெட் வந்து எடுத்து வைக்கிறாங்க. $10 பில்லியன் குடுத்து ஒரு கம்பெனி அக்யூசியேஷன் பண்ண போறாங்க. இது வந்து யுஎஸ் பேஸ்ட் ஒரு கம்பெனியா இருக்கு. சன்ஃபார்மா கம்பெனி ஆர்கனான் என்ற ஒரு கம்பெனி வந்து அக்யூசியேஷன் வந்து பண்ண போறாங்க. இதோட டீல் வேல்யூ வந்து $10 பில்லியன் வந்து இருக்கு. இதுல இந்த ஆர்கனான் என்ற கம்பெனியோட டெப்டையும் சேர்த்து தான் வந்து வாங்க போறாங்க. சோ இதனால தான் $10 பில்லியன் வந்து இருக்கு. ஆக்சுவலா இந்த ஆர்கனான் கம்பெனியோட மார்க்கெட் கேப் பொறுத்தவரை $2.3 பில்லியன் தான் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனியோட டெப்டே வந்து $8.9 பில்லியன் வந்து இருக்கு. சோ இந்த ஒரு ரீசன்ல தான் $10 பில்லியன் குடுத்து இந்த கம்பெனி வாங்க போறாங்க. இன்க்ளூடிங் டெப்டோட வந்து வாங்க போறாங்க. ஏற்கனவே இது வந்து ரேண்ட்பாக்ஸ்ன்ற கம்பெனி வந்து இங்க சன்ஃபார்மா கம்பெனி வாங்கியிருந்தாங்க. இதே மாதிரி டர்ன் அரவுண்ட் பண்றதுக்காக தான் வாங்கியிருந்தாங்க. சோ அது வந்து ஒரு சூப்பரான டர்ன் அரவுண்டா வந்து இருந்துச்சு. ரேண்ட்பாக்ஸி அப்புறம் இங்க டாரோ. சோ இது 2மே நல்ல ஒரு டர்ன் அரவுண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த கம்பெனி டர்ன் அரவுண்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்ற கேள்வி வந்து இருக்கு மார்க்கெட்ல. சோ இது கரெக்டா டர்ன் அரவுண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்ல இந்த ஷேர் வந்து ஏத்த ஆரம்பிப்பாங்க. பட் ஆனா இதோட $10 பில்லியன் கொஞ்சம் வந்து பெரிய அமௌண்டா தான் இருக்கு. இப்போ இந்த ஆர்கனான் கம்பெனி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க விமன்கான அந்த ஹெல்த் லீடர்ஷிப்ல இங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி போற ஒரு கம்பெனியா இருக்காங்க. அப்புறம் இவங்க கிட்ட ஸ்ட்ராங்கான பயோசிமிலர்ஸ் வந்து ஏற்கனவே இருக்கு. இது இல்லாம இங்க சன்ஃபார்மாவோட யூஎஸ் பைப்லைன் கூட இது வந்து அடிஷனல் ஆட் ஆகும்போது இந்த கம்பெனி ஒரு பெரிய பிளஸா இருக்கும். அண்ட் தென் இங்க காம்படிஷனை பொறுத்தவரை இந்த ஆர்கனான் கம்பெனிக்கு கொஞ்சம் காம்படிஷன் கம்மியா தான் இருக்கு. பட் ஆனா பெட்டரான மார்ஜின் வந்து இருக்கு. சோ இது எல்லாமே இந்த சன்ஃபார்மா கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸா தான் இருக்கும். சோ பார்க்கலாம் இந்த ஒரு டீலை இவங்க அக்விசிஷன் பண்றாங்களா இல்லையா எப்படி போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு.